ஈமான் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ்ட்ட அவன் கேட்கணும். அடுத்த வார்த்தை அல்லாஹ் பேசுறான், நான் சில பேரை கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்து அவர்களை நடுத்தர வர்க்கமாக ஏழைகளாகவே வச்சிருக்கிறேன். ஏன் அல்லாஹ் சொல்றான், ஒலவ் அகனை தகும், ஒருவேளை நான் அவனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன்னா, ஒருத்தர் செல்வத்தோட இருக்கிறா, அவன்கிட்ட செல்வத்தை உருவிட்டேன்னா அவன் கொஞ்சம் தடுமாறி போயிடுறான். இன்னொருத்தன் இருக்கிறா, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அப்பப்போ தேவைக்கு கொடுத்து அவனை ஓட்டிக்கிட்டே இருக்கிற. ஏன் தெரியுமா, அவனுக்கு நான் ஒரேடிய செல்வத்தை கொடுத்துட்டேன்னா இல்லை கஃபர் துபி, செல்வத்தினால் ரொம்ப ஆட்டம் போட்டு அவன் நரகவாதியாக போயிடுவான். இன்னைக்கு எனக்கு மாறி செஞ்சுட்டு போயிடுவான். ஃபிரௌனை மாதிரி, காமான மாதிரி, காரூனை போன்று செல்வம் அதிகமான சொல்லுவோம் இல்லையா, புது பணக்காரப்பா கொஞ்சம் ஆட்டம் போட தான் செய்வான் அப்படின்னு நாம சொல்றோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. சில பேரை நான் கொடுத்து சோதித்து நான் அவனை ஈமான பாதுகாத்து வச்சிருக்கிறேன். சில பேரை எடுத்து தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவனை என்னை நினைக்க வச்சு ஈமான்ல ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லாமல் நான் செய்கிற ஒரு அவர்களுக்குண்டான ஈமானை பாதுகாப்பதற்குண்டான அடிப்படை என்று அல்லாஹ் உணர்த்துகிற இடத்துல ரெண்டு பக்கத்து நமக்கு அல்லாஹ் பாடத்தை சொல்றான். செல்வம் இருக்குதுங்கிறதுனால நான் நல்லவன் முடிவு பண்ணிடாது. செல்வம் என்கிட்ட இல்லை, அல்லாஹ்ட்ட நான் ஒட்டிக்கிட்டே இருக்கேங்கிறதுனால, நான் ரொம்ப ஒட்டி போறதுனால அல்லாஹ்விட்டு வெட்டி போயிடணும்னு பயப்படாத. எனக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுத்ததில் எப்படி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். உன் ஈமானை பாதுகாப்பதற்கு நான் அடிப்படையாகத்தான் இதை நான் தந்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி